ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஸ்மோக்கி ஸ்பைசி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபிஷ்ஷை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் தூரமாக நம்ம கட் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட மேரினேஷனோட மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே ஃபிஷ்ஷை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மசாலாக்காக மேரினேஷனோட மசாலாவுக்கு நம்ம 2 ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர் உள்ளே போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை உள்ளே போட்டுக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஃபுல்லாக உப்பு அதையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் அதையும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 1/2 லெமன் அதை நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் ஒன்று சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கலக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த மசாலா அப்படியே எடுத்து நம்ம மீனில் நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா உள்ளே ஃபுல்லாக போகிற மாதிரி தடவி விடுங்க. இந்த மசாலா ஃபிஷ்ஷோட நம்ம கட் பண்ணோம்ல அது உள்ளே எல்லாமே போகணும். அந்த மாதிரி ஃபுல்லாக போகிற மாதிரி மசாலாவை ஃப்ரண்ட் அண்ட் பேக் தேய்ச்சிக்கோங்க. எல்லா சைடுமே மசாலாவை தடவி விட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் தடவிட்டு நம்ம இதில் ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஸ்மோக் கொடுக்கலாம். இப்போ சார்கோலில் நல்லா சூடு பண்ணி உள்ளே போட்டு அது உள்ளே கொஞ்சம் கீயோ ஆயிலோ போட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ மூடி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஸ்மோக் உள்ளே இருந்து மீனுக்குள்ளே நல்லா அந்த ஃப்ளேவரும் இறங்கிடும். 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி இருந்துட்டு அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நம்ம தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு தவாவில் ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் ஃபுல்லாக எண்ணெய் போட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீன் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நம்மளோட மீனை மெதுவாக நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 3 மினிட்ஸ் அந்த பக்கம் ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா குக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது பெரிய மீன்ன்றதுனால கொஞ்சம் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுறேன். அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா வேகுன்றதுனால. ஒரு பக்கம் மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் 2வது பக்கமும் மெதுவாக திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ மீன் 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இதை அப்படியே உங்கள் ஃபேமிலிக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணி எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.